டேய் மாஸ்டர், நீ எந்த பிஸ்கெட் வேணா சாப்பிட்றான், ஆனா இந்த பிஸ்கெட் விட சாப்பிடாதடா ப்ளீஸ்ரா. ஆமாம் ப்ரோ, இவனால சாப்பிடவே கூடாது ப்ரோ. ஏதோ முந்திரி பாதாம்லாம் போட்டு பிஸ்கெட் பண்ணிருக்காங்க. சரி எவ்வளவு போட்டிருக்காங்கன்னு பின்னாடி திருப்பி பார்த்தா 120 கிராம் பிஸ்கெட்ல வெறும் 0.7% தான் முந்திரி போட்டிருக்காங்க. அப்படின்னா நம்ம இவன மாதிரியே 2.5 பேக்கெட் சாப்பிட்டாதான் ஒரு முந்திரி சாப்பிட்டதா கணக்கு. அப்புறம் அந்த பாதாமே 0.3%. அப்ப இதே மாதிரி 3 பேக்கெட் சாப்பிட்டாதான் நம்ம ஒரு பாதாம் சாப்பிட்டதா கணக்கு ப்ரோ. நல்லா மிக்ஸில அரைச்ச மிதமான உருட்டு ஊட்டினது இல்லாம சரி மீதி என்ன போட்டிருக்காங்க பார்த்தா மைதா, பாம் ஆயில், ஆர்டிஃபிஷியல் ஃபிளேவர்ஸ், எமுல்சிஃபயர்ஸ். ஐயோ அந்த சுகரை பாருங்களேன், 100 கிராம் பிஸ்கெட்ல 5 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணது இல்லாம இன்வெர்ட் சிறப்பு வேற ஆட் பண்ணிருக்காங்க. அப்புறம் அந்த ஃபேட் பாருங்களேன், 22.9 கிராம் ஃபேட். கர்மம் எந்தலயே அவ்வளவு இல்லடா. சே ஒஸ்ட்பா. ஏய் யாரா இவன் அடிங்க, அவன் சொன்னது உன்னடா. அப்படியே நேக்கா என் பக்கம் திருப்பி விட்டல. சேரை மட்டும் அப்படியே அமேசான் காடுகள்ல இருந்து எடுக்கப்பட்ட மூலிகையில ரெடி பண்ணிருக்காங்க. நான் இருக்கிறதுல கேவலமான ஃபேட் டிரான்ஸ் ஃபேட், அதுவும் பாக்கெட்ல இருக்குடா. அது அடிக்கடி சாப்பிட்டா கண்டிப்பா ஹார்ட்ல கெட்ட கொழுப்பு சேரும்டா. ஐயோ அப்புறம் அந்த சுகரை பாரு, 100 கிராம் பிஸ்கெட்ல 38.5 கிராம் சுகர்ரா. அப்படின்னா 9ல இருந்து 10 ஸ்பூன் சுகர். இதை டெய்லி சாப்பிட்டா கண்டிப்பா 40 வயசுல டயபிட்டிஸ் வந்துடும்டா. என்ன மட்டும் சொன்ன, நீ 10 ஸ்பூன் சுகர் போட்டது இல்லாம இன்வெர்ட் சிறப்பு வேற தனியா ஆட் பண்ணிருக்க. அதுக்கப்புறம் ஃபார்மாலிட்டி அந்த கோகோ சாலிஸ் 2% ஆட் பண்ணிருக்க. அதனால ஒரு ஹெல்த் பெனிஃபிட்டும் வராது, ஜஸ்ட் சாக்லேட் கலர் தான் வரும். மீதியில மைதா, பாம் ஆயில், ஆர்டிஃபிஷியல் ஃபிளேவர்ஸ்னு கக்கால செய்த காவியண்டா. நீ வந்துட்டான் என்ன சொல்றான் ஜோக்கர். யாரை பார்த்து ஜோக்கர்னு சொல்ற? எந்தில் மில்க் ஷேக் பண்ண முடியும், கேக் பண்ண முடியும், உங்களை பண்ண முடியுமாடா? நீ தான்டா ஜோக்கர். டேய் நீங்க ஜோக்கர் இல்லடா, காசு கொடுத்து வாங்கி சாப்பிடுறோம்ல, நாங்க தான்டா ஜோக்கர். இந்த பேரண்ட்ஸ்லாம் சின்ன பசங்க சாப்பிட மாட்டேன்றாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இந்த பிஸ்கெட் சாப்பிட்டா அவங்களுக்கு எப்படா பசி எடுக்கும்? இதுல இவ்வளவு சுகர், கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கும்போது இனிமே எந்த பிஸ்கெட் சாப்பிடவே கூடாதுடா. டேய் பூமரே, அப்பெல்லாம் இல்ல. எது சாப்பிட்டாலும் அளவா சாப்பிட்டனா லைஃப் லாங் எல்லா ஃபுட்ஸையும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம்.